1741 ஆண்டு ஜனவரி 13ஆம் நாள் தளபதி டிலனாய் தலைமையில் டச்சு படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி திருவாங்கூரின் தலைநகரான பத்மநாபபுரத்தை கைப்பற்றும் நோக்கில் கடல் மார்க்கமாக குளச்சல் கடற்கரை பகுதிக்கு வந்தனர். திருவாங்கூர் மன்னர் ராஜ மார்த்தாண்டவர்மா அவர்களின் திருவாங்கூர் படைகளை சரணடைய செய்ய தென்பகுதியில் கர்நாடக நவாப்களும் போர் புரிந்து கொண்டிருப்பதால் குளச்சல் போருக்கு தயாராக போதிய அவகாசம் இல்லாத சூழ்நிலையில் தந்திரமாக டச்சு படைகளை சரணடைய செய்ய உள்ளூர் வீரர்களை கொண்டு வியூகம் அமைத்தனர். தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது பீரங்கி போல் தோற்றமளிக்கும் வகையில் குளச்சல் கடற்கரை வரிசையாக நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகளை நிறுத்தி அவற்றின் மேல் கருப்பு வண்ண பனைமரத்தடிகளை வைத்தனர். இதனை தொலை நோக்கில் பார்த்த டச்சு படையினர் பயந்து பின்வாங்க எண்ணினர். ஆனால் டச்சு போர்க்கப்பல்கள் பின்வாங்க முடியாத நிலையில் நூற்றுக்கணக்கான கட்டுமரங்களின் வேகமிக்க குளச்சல் பகுதி மீனவ வீரர்களை கொண்டு டச்சு போர்க்கப்பல்களை பின்புறமாக கடலில் தொலைவில் முற்றுகையிட்டது போல் நிறுத்தினர். கட்டுமரங்களில் மீனவ வீரர்கள் துடுப்புகளை உயர்த்தி பிடித்து நின்று கொண்டிருந்தனர். இக்காட்சி தொலை நோக்கில் பார்க்கும் பொழுது துப்பாக்கியுடன் வீரர்கள் நிற்பது போல் தோற்றமளித்தது. பல நாட்களாக நீடித்த முற்றுகையின் இறுதியில் துணிச்சல் மிக்க குளச்சல் பகுதி மீனவ வீரர்கள் கடற்புறமாக நீச்சல் அடித்து சென்று டச்சு படை கப்பல்களின் அடிப்பகுதியை சேதப்படுத்தினார்கள். இதனால் வேறு வழியின்றி டச்சு படை 1741 ஜூலை 31 சரணடைந்தது. டச்சு தளபதி டிலனாய் மற்றும் துணை தளபதி டொனாடி இருவரையும் சிறைப்பிடித்த திருவாங்கூர் மன்னர் அவர்களின் போர் திறமையை கண்டறிந்து தன்னுடைய படைக்கு தளபதியாக்கினார். தளபதி டிலனாயின் கீழ் திருவாங்கூர் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனால் நவீன கருவிகளை இயக்குவதிலும் அவர்கள் தேர்ந்தனர். இவ்வாறு பயிற்சி பெற்ற திருவாங்கூர் படைகள் பின்னாளில் இந்திய இராணுவத்துடன் இணைந்தது. குளச்சல் கடற்கரையில் 2 மாதங்களாக நடந்த வரலாற்று சிறப்புமிக்க இப்போர் இந்தியர்களின் முதல் கடல் போராகும். இப்போர் குளச்சல் போர் என வரலாற்றில் அழியா பெயர் பெற்றது. இப்போர் 1741 ஜூலை 31ஆம் நாள் முடிவுக்கு வந்தது. இந்த போர் வெற்றியினை குறிக்கும் வகையில் குளச்சல் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள போர் வெற்றி தூண் குளச்சல் பகுதி மக்களின் வீரத்திற்கும் யுத்த தந்திரத்திற்கும் சாட்சியாகவும் போர் வெற்றியினை குறிக்கும் வகையிலும் திருவாங்கூர் மன்னரால் அமைக்கப்பட்டது. வெளியீடு குளச்சல் நகராட்சி நிர்வாகம் அமைப்பு குமரி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் நலசங்கம் குளச்சல் நாள் 30/7/2021. 2021 வைக்கப்பட்ட இந்த பலகையின் தகவல்களானது தவறானவைகளாக இருக்கின்றன. மார்க் டெலோனோ என்ற வரலாற்று ஆய்வாளர் இதை பற்றி ஆய்வு செய்து ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டுள்ளார். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே வாசித்த பொழுது என்ன அது சரியான தகவல் என்பதை அந்த நூலின் வாயிலாக நான் எழுத்துக்களில் பதிவிட்டிருந்தேன். போர் முதலில் கடலில் நடைபெறவில்லை, நிலத்தில்தான் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 மாத காலங்கள் அந்த போர் நடைபெற்றது. இறுதியில்தான் மிகப்பெரிய ரத்தம் சிந்திய ஐரோப்பிய பாணியில் போரிட்டு துப்பாக்கிகள் பீரங்கிகளை கொண்டு வேணாட்டு படையினர் மார்த்தாண்டவர்மா தலைமையில் இந்த போரை வெற்றிக்கு கொண்டு வந்திருந்தனர். அவர்களின் மாவீரமும் சிந்திய ரத்தமும் இன்று தவறான தகவல்களால் வீணாகி கொண்டிருக்கின்றன. முழு தகவல்களும் யூடியூப்பில் வெளிவரும்.